ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேம் போகிறோம். ஸோ அது வந்து இங்கேருந்து அரௌண்ட் 32 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகலான் இருக்கோம். 30 கிலோமீட்டர்ஸாக இருந்தாலும் நம்ம போகிறதுக்கு அரௌண்ட் 1 hour ஆகிரும் போல் இருக்குது. 15 minutes காட்டுச்சு கூகுள் மேப்பில் செக் பண்ணேன். ஸோ போகலாம் இன்றைக்கி. ஸோ இருங்க, நம்ம அப்படியே வந்து ட்ரிப்பையே ரீசெட் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ரீசெட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இதிலிருந்து பார்க்கணும் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து 1080p 60 fps தான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரீவியஸாக ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அது லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ வீட்டில் போய் செக் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு. ஸோ ஓகே ஃபைன், எல்லாமே நல்லா தான் இருக்குது. வாய்ஸுமே சரி, அண்ட் தென் வீடியோ குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். பட் பர்சனலாக எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் லாங்காக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம 1 week ஆகிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த ஒரு நாள் சண்டே நம்ம பைக்கில் ஏறி ஒரு ரைட் போனால் தான் கைஸ் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக ஆகிடுது. நம்ம வந்து இப்போ மெயின் ரூட்டில் போக வேணாம் கைஸ். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷார்ட்கட் வழியாகவே போயிடலாம். இது வந்து கொஞ்சம் நிறைய கிராமங்கள் வழியெல்லாம் போக என்னமோ ப்ராப்ளம் போல் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதில் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு கைஸா. நம்ம போகிறதுக்கே 1 hour ஆகும். நம்ம இப்போ போனாலே 6:30 தான் போவோம் போல் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரூட்டில் போவோம். மெயினில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக காட்டுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த ஷார்ட்லேயே போயிருந்தேன். பிகாஸ் கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டுருக்கு. ஏன் இவ்வளோ லூஸ் ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப வாபல் ஆகுது. ஓகே, ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, வாங்க போவோம் மிஸ். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வேடாக பார்க்குறாங்க, என்னடா ஹெல்மெட்டு கேமராவோட போகிறானே அப்படின்னு. ஸோ இந்த ஃபுல்லாக பார்த்தீங்களா கைஸ், ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிடுச்சு சம்மருக்கு. ஸோ ரெய்னி டைமெல்லாம் நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ செழிப்பாக இருக்கும், பச்சை பச்சையில் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் காஞ்சி போய் இருக்குது. ஸோ நம்ம திருமூர்த்தி மலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கைஸ். ஆக்சுவலாக அது உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம். ஃபோனை பார்த்துட்டே வாங்க, எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க கைஸ். லேடிஸ் காசு ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் இருக்கணும் போல இருக்குங்க. இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ஒன்றே தோப்பு தாங்க, ஃபுல்லாகவே தோப்புக்காரங்க தான். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு ஆக்சுவலாக வெயிலேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இந்த இடத்துலலாம் வந்தோம்னா. கூலிங் ஆயிரும், சில்லுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஒரு கூப்பிடலாம் அந்த நேரம், ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க சார். அதான் வேணாம், போவோம்.
ஸோ நம்ம லொக்கேஷனை போட்டுடலாம். திருமூர் டைரக்ஷன்ஸ் லொக்கேஷன் ஸ்டார்ட். ஸோ அரௌண்ட் 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுண்ணா நம்ம போகிறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், சச் அ பியூட்டிஃபுல் வியூ. ஸோ அப்படியே தென்னந்தோப்பு, அதுக்கு பின்னாடி அப்படியே மலை அடிவாரம், நல்லா இருக்கு. நமக்கு எப்போவுமே சிட்டி லைஃப்பை விட வில்லேஜ் லைஃப் தான் கைஸ் பிடிக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வயசார திறந்து விட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ விண்ட் பிளாஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். டேமில் தண்ணி இருக்கணும், தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னா ஒரு வறண்ட டேமை பார்த்துட்டு வர வேண்டியதான். ஓகே, ஸோ மெயினாக நம்ம வந்து ரைடுக்காக தான் வந்தது. ஸோ டேமில் தண்ணி இருந்தால் என்ன, இல்லைன்னா இல்லை பார்ப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் 2.7Kக்கு இன்றைக்கி ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு. எத்தனை ஸ்பீட் பிரேக்கராக போட்டு ஒரு ஸ்கூல் ஜோனா, அதுக்குன்னு ஒரு மனசாட்சி வேண்டாமா? இத்தனை பாய்களா. ஸோ பின்னாடி தெரியுதில்ல இந்த ஹில்ஸ், இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் கைஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படியே லைனாக வரும். ஸோ அப்படியே வால்பாறை, ஸோ அந்த கண்டினியூஷன் இது. ஆக்சுவலாக நம்ம மூணாறு வந்து அந்த இதுதான் கைஸ், நம்ம இப்போ போகிற சேம் ரூட்டு தான். ஒரு ரைட் என்னமோ கட் பண்ணால் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மெயினில் வந்து இந்த ரோட்டில் தான் கைஸ் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு, ஏன்னா அது கொஞ்சம் சுற்று. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரின்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், ஆலியார் கோயில். ஸோ டூ செக் அவுட் இந்த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் நம்ம சேனலை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மோட்டோ விளாகிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கேன் ஸ்பேஸ் இந்த திருமூர்த்தி டேமுக்கு. ஸோ உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், பஞ்சலிங்க அருவி சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து செமையாக இருக்கும். தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த மவுண்டெயினில் மாதிரி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக போகுது கைஸ், வாய்க்காலில் பரவாயில்ல. இப்போ டேமில் தண்ணி இருக்குமோ? ஸோ ஆக்சுவலி நம்ம திருமூர்த்தி மலை டேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பரம்பிக்குளம் டேம்லேருந்து வருது டேரெக்டாக தண்ணி, நம்ம காண்டூர் கால்வாய் வழியாக வருது. ஸோ வந்து தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 1962 கட்டியிருக்காங்க கைஸ் திருமூர்த்தி டேம். நம்ம ஆலியார் டேம் பார்த்திங்கன்னா 1967 என்னமோ வந்துச்சு, அதில் போட்டிருப்பாங்க. இது வந்து 1962. ஸோ அந்த பீரியட்லேயே கட்டியிருக்காங்க. அந்த ரைட் தான் கைஸ். திருமூர்த்தி டேம் 9 கிலோமீட்டர்ஸ் போகலாமா? இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது அதை நம்ம வந்த ரோட்டை விடவுமே இது வந்து கொஞ்சம் தோப்புலேயே போகும். இந்த ரூட்டு 2 சைடு ஃபுல்லாகவே தோப்பாக இருக்கும். இங்கெல்லாம் ஒரு பண்ணை வீடு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் வந்து ஜாலியாக இந்த இது ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாருங்கள் ரோட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ வியூ எப்படி இருக்குது. ஸோ ஓகே, நம்ம 2 கேமுமே வந்து 2.7Kல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரெசல்யூஷனை.
ஸோ சப்போர்ட் ஆகுமா என்னன்னு தெரில. ஓகே, சார் வாட் எ வியூ, சீரியஸாக செமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. டேம்கே போவானா, பேசாமல் இந்த வியூவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி திரும்பிடலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது கேஸ். பாருங்க அந்த வாய்க்கால் சைஸை பற்றி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 பேரலாக போகும் கைஸ். ஆக்சுவலாக அங்கே ஒரு ரோடு இருக்குது, ஸோ இங்கேயும் ஒரு ரோடு இருக்குது. இந்த 2 ரோடுமே டேம் கிட்ட வந்தாச்சு நம்ம. இது வந்து அப்படியே பேரலாக போய் அந்த லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆகும். இப்படி இருக்குது வியூ. நல்ல வேலை ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணேன். ஓ மை காட், 96 படத்தில் வர ராம்சரண் பாலம் மாதிரி இருக்குல்ல. ஸோ தெரியுதா கைஸ், அதுதான் திருமூர்த்தி டேம். ஸோ அந்த டேம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 34 மீட்டர்ஸ் என்னவோ கைஸ். அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய டேம் கட்டியிருக்காங்க. வாட்டர் டேம் ஃபுல்லாக விட்டுறாங்க, அங்க மாட்டாங்க. இடத்துல வச்சு கேட்டு தாண்டி போகிறாங்கன்னா ஓகே போயிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் டேம். ஸோ டேமில் தண்ணி இருக்குது, பரவாயில்ல. ஓகே, நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். ஸோ பக்கத்துலேயே ஒரு பூங்காவும் இருக்குது, அந்த க்ளோஸில் இருக்குது போல. ஸோ இதுதான் டேமு, டேமோட பேக் சைடு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் திருமூர்த்தி டேம். ஸோ இன்சைடு எப்படி இருக்குது, டேம் கேட்டு. ஸோ இன்றைக்கி சண்டே கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் லேட் ஆனதுனால பெருசாக கூட்டம் இல்லை. கேமரா கீழே போட்டுற போகிறேன். ஸோ இதுதான் லேட்டோட பேக் சைடு. ஸோ இங்கே தண்ணி ஏதாவது இருக்குதா, தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் கைஸ், ஹியூஜ் செயின். ஸோ இதுதான் அணைக்கட்டு கேட். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் காண்டூர் கனால். தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு கைஸ்.